ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக பால்வாடி சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு 2 வாழைப்பழத்தை மிக்ஸி ஜாரில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 உப்புக்கல் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு இதோட காய்ச்சி வச்சுருக்கிற பால் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருதேன். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கிறேன். இது மேலே நெய் ஊற்றி 2 சைடும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சத்தான பேன்கேக் ரெடி. பால்வாடி சத்து மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்க அந்த சத்து மாவை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம எதாவது செஞ்சு கொடுக்கும்போது அதோட டேஸ்ட் இதில் ரொம்ப தெரியாது. அதனால் குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை லஞ்சாக கூட செஞ்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வருவாங்க. அல்லது ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக்கில் கொஞ்சம் தேன் ஊற்றி கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.